ஹலோ எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பிஸி டே இன் மை லைஃப் vlog. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது காலையில் 8 மணி ஆச்சு. நான் இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொண்டக்கடலை வடை செஞ்சிட்ருக்கேன். இதுக்குள்ளே ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் வேணால் போய் பார்த்துக்கலாம். இப்போ சூடான டீயோட 5 மினிட்ஸ் ஸ்நாக்கு கொண்டக்கடலை வடையோடு சேர்த்து சாப்பிட்லாம். A few moments later. இப்போது கரம் மசாலாக்காக நான் கொஞ்சம் மசாலாவெல்லாம் காய வச்சு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதோ இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அரைச்சி வச்சுருக்க கரம் மசாலாவை ஆற வச்சு டப்பாக்குள்ளே எடுத்து வச்சிடலாம். இப்போது மசாலாவை எடுத்து வச்சுட்டு அடுத்து நான் மாடிக்கு போகிறேன். மாடியில் நல்ல வெயிலாக இருக்குது. இப்போ மல்லி மிளகாவை எடுத்து நாம் வெயிலில் காய வச்சுக்கலாம். இப்போ டிசம்பர்னால வின்டர் சீசன் தான், அதனால் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெயில், இன்றைக்கி தான் நல்ல வெயில் வந்திருக்கு. அதனால நான் என்ன செஞ்சேன், மாடிக்கு இந்த பொருள்லாம் எடுத்துகிட்டு வந்து காய வைக்க வந்துட்டேன். பாருங்கள், நல்லா இப்போ வெயிலில் காய வச்சாச்சு. மறுபடியும் நம்ம ஈவினிங் இதை எடுத்துக்கலாம். இப்போது மாடியிலேருந்து நம்ம கீழே இறங்கி இப்போ பால்கனியில் செடி வச்சுருக்கேன், அதை பார்க்க போகிறோம். நான் நர்சரியில் செடி வாங்கிட்டு வந்து மல்லிகைப்பூ, முல்லரும்பு, ரோஜாப்பூ செடியெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சேன். ஒரு 5 நாள் ஆகுது. அது எல்லாம் வாடி போச்சு. வின்டர் சீசன்னால் வெயில் அதிகம் படலை. இப்போ தான் வெயிலில் படுற மாதிரி எல்லாத்தையும் தூக்கி இந்த செடியெல்லாம் அடுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் வாடி போயிடுச்சு எல்லா செடியும். அப்புறம் பூச்செடியோட விதையெல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டு வச்சுருக்கேன். அதெல்லாம் இப்போ தான் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இன்றைக்கி லஞ்சுக்கு சிக்கன் பிரியாணி பண்ணலான்னு இருக்கேன். நான் இன்றைக்கி ஒரு சின்ன ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. நான் பிரியாணி வீட்டுக்கு செஞ்சு வச்சுட்டு நான் ஃபங்க்ஷனுக்கு போயிடுவேன். அதனால் கோழியெல்லாம் நான் ஏற்கனவே சுத்தம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அதை வாஷ் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இந்த பிரியாணியை டிஃப்ரெண்ட் மெத்தடில் இப்போ செய்ய போகிறோம். கோழியை மேரினேட் பண்ணி வச்சு அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் தான் பிரியாணி செய்ய போகிறோம். இப்போது அதை மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது இந்த பிரியாணி சாதாரண பிரியாணியை விட நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்டான பிரியாணியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னாக்கா நம்ம பழையபடி செய்கிற பிரியாணி டேஸ்ட்டை விட்டுட்டு இப்போ இதே மாதிரி செய்ய ஆரம்பிச்சிடுவோம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும்.
இப்போது நான் பிரியாணி பண்ணி முடிச்சிட்டேன். இப்போது இந்த பிரியாணியோட ஃபுல் ரெசிப்பியை நம்ம சேனலில் சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள் எப்படி பொலன்னு சூப்பராக பிரியாணி வந்துடுச்சு. இது வந்து ரொம்ப ஈஸியான பிரியாணி தான். டைமும் ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாகவும் எடுத்துக்கலாம். நம்ம எதுவும் ஃபங்க்ஷன் போகிறதுனா கூட சீக்கிரமாக செஞ்சுட்டு போயிடலாம். ரொம்ப லேட்டெல்லாம் கொடுக்காது, டைமும் எடுக்காது பிரியாணி செய்கிறதுக்கு. அதனால் அந்த ரெசிப்பியை நான் உங்களுக்கு சீக்கிரமாக அதை அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ பொலன்னு அழகாக வந்துடுச்சு. இப்போது இந்த பிரியாணிக்கு நான் ரைத்தா பண்ண சொல்லியிருக்கேன். எனக்கு டைம் இல்லை, நான் ஃபங்க்ஷன் போகிறதுனால. இப்போது என் சன்னு வந்து இந்த ரைத்தாவெலாம் இந்த பிரியாணிக்கெல்லாம் சாப்பிட மாட்டார். அதனால் அவருக்கு சும்மா தான் சாப்பாடு வச்சு கொடுக்க சொல்லியிருக்கேன். ரைத்தாவை அவங்கள பண்ண சொல்லிட்டேன். பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குன்னு. நான் ஃபங்க்ஷனுக்கு போனது ஆஃப்டர்நூன் 1 o'clock. நான் போயிட்டு வர்றப்போ 3:30 ஆயிடுச்சு. இப்போ வந்து ரொம்ப அங்கேயும் ஹெவியான பிரியாணி சாப்பாடு தான். அதனால் ஒரு ஜிஞ்சர் டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணுறேன். இப்போது ஜிஞ்சர் டீயை குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்து இப்போ 5 o'clock ஆச்சு. இப்போ அடுத்து நம்ம மாடியில் போட்ட இந்த மல்லி மிளகாலாம் போய் எடுத்துக்கிட்டு வந்துடலாம். நல்லா வெயில் அடித்ததுனால ஒரே நாள்லே பாருங்கள் நல்லா சூப்பராக காஞ்சிடுச்சு. இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். காலையில் ஃபங்க்ஷன் போனதுனால இப்போ எனக்கு டைமே பத்தலை. நான் வந்து என்ன செஞ்சேன், இப்போ க்ளீன் பண்ண முடியாமல் போயிடுச்சு கிச்சன்லாம். அதனால் இப்போ ஈவினிங் தான் எனக்கு டைம் கிடச்சிச்சு. இப்போது இந்த கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து நைட்டு டின்னருக்குள்ளதை ரெடி பண்ணணும். அதுக்கு கிச்சன் க்ளீனிங் பண்ணிடலாம். இப்போது க்ளீன் பண்ணியாச்சு இடத்தெல்லாம். அடுத்து நாம் எடுத்த பொருளெல்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல அடுக்கிடலாம்.
நைட்டு டின்னருக்கு நான் வந்து சப்பாத்தியும் வெஜிடபிள் குருமாவும் பண்ணலான்னு இருந்தேன். ஒரு 7 போல் எங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்க. அவங்களோட பேசிகிட்டு இருந்ததுலேயே எனக்கு டைம் போனதே தெரில. அவங்களையும் நான் சொன்னேன், நைட்டு டின்னரு எங்கள் வீட்டிலே நீங்கள் முடிச்சுட்டு போகலான்னு சொன்னேன். ரொம்ப சொன்னதுனால ஓகே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து நூடுல்ஸ் எடுத்து இப்போது ஃப்ரைட் ரைஸ் ஸ்டைல்லையே நான் நூடுல்ஸ் பண்ணேன். அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது, உங்கள் சேனலில் நீங்கள் இதை எப்படி பண்ணுறதுன்னு போடுங்க, நாங்கள் பார்த்துட்டு இதே போல் செய்கிறோன்னு சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நைட்டு டின்னர் முடிச்சுட்டு கெஸ்ட்டு உடனே கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் டின்னரை முடிச்சுட்டு இந்த விலாகை முடிச்சிட்டோம். அடுத்து மறுபடியும் ஒரு விலாகு சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ணுறேன். இது அஜ்வின் ரெசிபீஸ். உங்களுக்கான ரெசிபி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.